வணக்கம் நகலே. தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு இது வந்து கனியாக்குறிச்சி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். நான் எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும். இந்த மாவு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இவ்வளவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்தரணும். வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் வந்து வறுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெல்லம் வந்து ஒரு 4 அச்சு எடுத்துருக்கேன். வாங்க இந்த மாவை வந்து நம்ம எந்த பச்சரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எது வேணாலும். இதை நம்ம வறுத்தரலாம். இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ எள்ளு போட்டுடலாம். இந்த பச்சை பயிரையும் வறுத்து அதை போட்டுடலாம். தேங்காயும் போட்டுடலாங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுடலாங்க. ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை நல்லா கொதிச்சோன்னா அதில் சூடாக ஊற்றணுங்க. இந்த மாவு வேகணும். கொஞ்சம் வெல்லம் கரையட்டும். இப்போ நம்ம இதை கிளறிக்கலாம். நம்ம இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்ருக்கோங்க. சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஊற்றிடலாங்க. வெள்ளைப்பாக ஊற்றிடலாம். அதில் இப்போ இந்த மாதிரி மாவு நம்ம ஆறணுன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாங்க. இந்த மாதிரி செய்யணும். செஞ்சு நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதாங்க. இப்போ நம்ம இட்லி பானையில் அது மாதிரி வச்சாச்சுங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளையார் சைஸுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையும் வைக்கலாம், பூர்ண கொழுக்கட்டையும் வைக்கலாம். பிள்ளையார் எந்த கொழுக்கட்டை வச்சாலும் பிடிக்கும் அவருக்கு. இது வேகட்டும். ஒரு 5-10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.